ஓகே சார், ஊடகங்கள் அப்படின்னு நம்ம வந்து பறந்துபட்டு சொன்னாலும் இதில் குறிப்பிட்ட ஒருத்தருடைய பெயர் வந்து அடிபட்டு சார். புதிய தலைமுறையின் எடிட்டர் திரு சமஸ் அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அந்த நிறுவனம் இதை எடுத்து லைவ் போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க. கொஞ்சம் கேப்ஷன்ஸ்லாம் கேட்சியாக அவங்க போட்டது உண்மைதான். ஆனால் திடீர்னு வந்து அவருடைய பேரை குறிப்பிட்டே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இது ஒரு சர்ச்சையாச்சுல்ல சார். அவர் டார்கெட் செய்யப்பட்டாரா இல்லை அந்த விமர்சனம் சரியா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த பெரிய கார்ப்பரேட்டு சேட்டலைட் டிவி சேனல்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செய்தி, அவங்களுடைய பார்வை, கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ், பெர்செப்ஷன் எல்லாமே எந்த கட்சிக்கு ஆதரவு எதிர் அப்படின்றதை வைத்து அவங்களுடைய எடிட்டோரியல் முதலாளிகள், நிர்வாகம் அவங்க தான் வந்து முடிவு செய்கிறாங்க. இப்போ புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவுக்கு எதிரான இந்த சக்திகள் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா வளர்த்து விடலாம். ரெண்டாவது அவர் பாரிவேந்தர் பச்சைமுத்து வந்து இதில் தானே இருக்கார், பிஜேபி அலையன்ஸில் தான் வந்து இருக்கார். அப்போ நேச்சுரலாகவே அவங்க வந்து வெளியே ஒரு நடுநிலைமையும் போல் காமித்து கொண்டாலும் உள்ளூரை வந்து அந்த பிஜேபி ஆதரவு என்பது வந்து இருக்குது. அப்போ திமுகவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இப்போ விஜயை வந்து பிஜேபியை விரும்புதா இல்லையா? விஜய் வந்து கரூருக்கு போனதுலேருந்து எடப்பாடியும் நயனா நாகேந்திரனும் அண்ணாமலை மற்ற பிஜேபி தலைவர்கள் மட்டும்தான் விஜய்க்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று கூட நயனா நாகேந்திரன் என்ன பேசுகிறாரு, விஜய் வந்து கரூருக்கு போனால் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால தான் அவர் அங்கே போகாமல் இருக்கிற நல்லதுன்னு வந்து பேசுகிறாரு. விஜய்க்கு எப்படிங்க உயிருக்கு ஆபத்து இருக்க முடியும்? ஆனானப்பட்ட நம்ம ராகுல் காந்திக்கு வந்து அவர் Z+ செக்யூரிட்டியில் வந்து இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா கொல்லப்பட்டிருக்காரு, அவங்க பாட்டி கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இந்திரா காந்தி. இப்படிலாம் இருந்தும் ராகுல் காந்தி சகஜமாக வந்து கடைகளுக்கு போகிறாரு, 2 வீலர் ஒர்க் ஷாப்புக்கு போகிறாரு, கடலில் மீனவர்களோடு வந்து போகிறாரு, மக்களாக கலந்து போகிறாரு, பாத யாத்திரை போனார் பாரத் ஜோடன்னு சொல்லி. இப்படி இருக்கும்போது விஜய்க்கு எங்கேருந்து ஆபத்து வரும்? அப்போ விஜயினுடைய கோழைத்தனத்தையும் ஒரு சின்ன பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு தலைமை பண்பு இருக்கிற வரையும் பூனை 66ன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கல்ட்டு ஃபிகராக உருவாக்குனது வந்து ஊடகங்கள். அப்போ புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டை எடுக்கும்போது அதுக்கு பொருத்தமான ஒரு நபராக வந்து சமஸ் அதில் போய் சிக்கிறார். நீங்கள் சமஸை மட்டுமே இதில் குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய எடிட்டோரியலும் அந்த திசையில் தான் வந்து இருக்குது.